வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா டிசைன் ஆஃப் ஜார்னல் பேரிங். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஜார்னல் பேரிங்கில் வந்து என்னென்னா ஜார்னல் பேரிங்னா வந்து என்ன, அதுக்கப்புறம் ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்னா வந்து என்ன, ரோலிங் கான்டாக்ட் பேரிங்னா வந்து என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ஜார்னல் பேரிங்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து கொஸ்டின் வந்து என்னென்னா டிசைன் எ ஜார்னல் பேரிங் ஃபார் எ சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா. லோட் ஆன் தி ஜார்னல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20,000 நியூட்டன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆன் தி ஜார்னல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 900 RPM வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைப் ஆஃப் தி ஆயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா SAE 10 அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் வந்து என்ன ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் வந்துட்டு ஒன்லி லோடு, ஸ்பீடு அண்ட் டயாமீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து டேரெக்டாக லூப்ரிகேட்டிங் ஆயிலே வந்து நம்ம கொடுத்துட்டனால ஸோ இதை நம்ம வந்து டேரெக்டாக அப்படி எடுத்துக்க போகிறோம். அதோட அப்சல்யூட் விஸ்காசிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்சல்யூட் விஸ்காசிட்டியோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.017 கிலோகிராம் பெர் மீட்டர் செகண்ட். அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 55 டிகிரி செல்சியஸ். ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து T0 வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15.5 டிகிரி செல்சியஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பீரிங் ப்ரெஷர் ஆஃப் தி பம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 நியூட்டன் பெர் mm²ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பீரிங் ப்ரெஷரும் நமக்கு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் ஆல்சோ தி மாஸ் ஆஃப் தி லூப்ரிகேட்டிங் ஆயில் required for artificial cooling வந்து கேட்டிருக்காங்க. If the rise of temperature of oil to be limited is 10 degree Celsius. The rise of temperature அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, டெல்டா டி. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் டிசிபேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1232 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் டிகிரி செல்சியஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் டிசிபேஷன் கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து தேவையில்லை, ஸோ அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிவன் டேட்டாவுக்கு வந்து போவோம். ஸோ லோடு வந்து என்னென்னா 20,000 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. 20,000 நியூட்டன் வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து என்னன்னா நியூட்டனில் இருக்கிறத வந்துட்டு கேஜிஎஃப்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 9.81. ஸோ அப்போ வந்து என்ன லோடு இஸ் ஈக்குவல் டு லோடு W இஸ் ஈக்குவல் டு 2038.7 kgf. ஸோ அடுத்து வந்து என்ன கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து டயாமீட்டர் வந்து கொடுக்கல. ஸோ டயாமீட்டர் கொடுக்காம நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன டயாமீட்டர் வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். டயாமீட்டர் வந்து எவ்வளோ அசியூம் பண்ணிக்கிறோம்னா 100 mm சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து என்ன சென்டிமீட்டரில் தான் எடுத்துப்போம். ஸோ 100 mm வந்து என்ன ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் தி ஜார்னல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 900 RPM வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ N இஸ் ஈக்குவல் டு 900 RPM. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் பீரிங் ப்ரெஷர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1.5 நியூட்டன் பெர் mm² சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ 1.5 நியூட்டன் பெர் mm². ஸோ நியூட்டன் பெர் mm² வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து kgf பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நியூட்டன் பெர் mm² kgf பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை இன்டூ 10. ஸோ நியூட்டன் பெர் mm² வந்து கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து வேல்யூ இன்டூ 10 போட்டோம்னா நமக்கு வந்து கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி. அப்சல்யூட் விஸ்காசிட்டி அப்படின்றது வந்து என்ன இசட்டோட வேல்யூ. ஸோ இசட்டோட வேல்யூ வந்து என்ன 0.017 கிலோகிராம் பெர் மீட்டர் செகண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி அப்படின்றது வந்து இசட்டோட வேல்யூ. ஸோ நம்ம இசட் வந்து எப்பவுமே எதுனா சென்டிபாய்ஸில் தான் எடுப்போம். ஸோ 1 கிலோகிராம் பெர் மீட்டர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிபாய்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து 0.017 கிலோகிராம் பெர் மீட்டர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா சென்டிபாய்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சென்டிபாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன 1 கிலோகிராம் பெர் மீட்டர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிபாய்ஸ். ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு 1000 போட்டோம்னா ஸோ இசட்டோட வேல்யூ வந்து 17 சென்டிபாய்ஸ். இசட்டோட வேல்யூ வந்துட்டு 17 சென்டிபாய்ஸ். ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அதாவது அப்சல்யூட் விஸ்கோசிட்டியோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து என்ன T0. ஸோ T0 டெம்பரேச்சர் வந்து 55 டிகிரி செல்சியஸ். அது கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஏற்கனவே நான் சொன்னதான் டெல்டா டி. டெல்டா டின்றது ஒன்றும் இல்லை T0 மைனஸ் TA. T0ன்றது வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், டின்றது வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். அதோட இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ். இதுவே வந்து என்னென்னா டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஜார்னல் டைமென்ஷன்ஸ். ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஜார்னல் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா 10 சென்டிமீட்டர்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷன் வந்து என்னன்னா சென்ட்ரிஃபிகல் பம்ப். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு L/D ரேஷியோ வந்து பார்க்கணும். சரியா, ஜார்னல் டைமென்ஷன்ஸில் வந்து என்னென்னா சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு
எல்பைடி ரேஷியோ வந்து பார்க்கணும். ஸோ எல்பைடி ரேஷியோ வந்து என்ன வருதுன்னா 1:2 அப்படின்றது வந்து வேல்யூ இன்பிட் 1:2 வந்து வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த வேல்யூ 1:2ல நம்ம வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா எல்பைடி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். நான் எல்பைடி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5ன்றது எடுத்திருக்கேன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல்ன்றது ஒன்றும் இல்லை லென்த்து. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்டூ டி. டயமீட்டர் வந்து என்னன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ 1.5 இன்ட்டு 10 போடும்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து எல்பைடி ரேஷியோ வந்து பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா ப்ரெஷர் டெவலப் வந்து என்னன்னா P is equal to W/L into D. ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. ஸோ நான் இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ W அப்படின்றது வந்து லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப். ஸோ லோடு வந்து எவ்வளோனா இங்கே முன்னாடி நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 2038.7 kgf. எல்ன்றது வந்து லென்த்து, டின்றது வந்து டயமீட்டர். ஸோ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன ப்ரெஷரோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஸோ கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31ல் கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு அலோவபிள் பீரிங் ப்ரெஷர் வந்து பார்ப்போம். அதாவது 7 நமக்கு கொடுத்துருக்க அப்படியே பேஜ் நம்பர் 7.31ல் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் இங்கே வந்து என்னன்னா நமக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்பு. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்துன்னா அலோவபிள் பீரிங் ப்ரெஷர் வந்து பார்ப்போம் 7 to 14 kgf/cm². ஓகே. ஸோ அதான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ டேட்டா புக்கில் வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 7.31ல் ஃபார் கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு அலோவபிள் பீரிங் ப்ரெஷர் வந்து என்ன 7 to 14 kgf/cm². பட் இங்கே நம்ம கொஸ்டின்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் பீரிங் ப்ரெஷர் பம்புன்னு அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க 1.5 Nm², அதாவது 15 kgf/cm²ன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. ஸோ நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டோம். சரியா? நம்ம கொஸ்டின்லேயே அலோவபிள் பீரிங் ப்ரெஷர் கொடுத்தனால நம்ம வந்து டேரெக்டாக அந்த வேல்யூவே எடுத்துக்கிட்டோம். 15 kgf/cm² அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து என்னென்னா 13.59. ஸோ இது வந்து என்னென்னா லெஸ் தென் 15. அதாவது calculated pressure value is less than the allowable pressure. So the design is safe. ஓகே. நமக்கு வந்து கால்குலேட்டட் வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்து அலோவபிள் பீரிங் ப்ரெஷரோட நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்மளோட டிசைன் வந்து சேஃப்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செலெக்ஷன் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து என்னென்னா நமக்கு வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அதில் வந்து எடுத்துக்கிட்டோம். லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து என்னன்னா SAE 10. ஓகே. இன்கேஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஸோ டேட்டா புக்கில் வந்து என்னென்னா பேஜ் நம்பர் 7.34ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.41ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராஃப் இருக்கும். ஸோ இந்த கிராஃபில் இருந்தோம்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு நம்ம ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு இசட்டோட வேல்யூக்கு இருந்தோம்னா நம்ம வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த இது வந்து எப்படி அப்படின்றது நம்ம லாஸ்ட் சம்லேயே வந்து பார்த்துருந்தேன் நான். ஸோ இங்கே இந்த சம்மில் வந்தோம்னா லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டனால அது வந்து நம்ம டேரெக்டாக எழுதிட்டோம். லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்துன்னா SAE 10. அப்சல்யூட் விஸ்காசிட்டியோட வேல்யூ வந்து என்ன இசட்டோட வேல்யூ வந்து என்ன ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் அப்சல்யூட் விஸ்காசிட்டி. இசட்டோட வேல்யூ வந்து 17 centipoise. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து கால்குலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்ன டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.34ல் இந்த இருக்குது. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 33.25 divided by 10^10 Z into N divided by P D/C plus K. ஸோ வந்து என்ன மியூ இஸ் ஈக்குவல் டு 33.25 divided by 10^10 Z into N divided by P D/C plus K. ஸோ இசட் அப்படின்றது வந்து என்ன அப்சல்யூட் விஸ்காசிட்டி நமக்கு தெரியும். என்னன்றது வந்து என்ன ஸ்பீடு அதுவும் நமக்கு தெரியும். பின்றது வந்து கால்குலேட்டட் ப்ரெஷர். டின்றது வந்து டயாமீட்டர் நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு சின்றது வந்து டயாமெட்ரல் கிளியரன்ஸ். கேன்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த கேவோட வேல்யூ வந்து எப்படி எடுக்கணும்னா திருப்பி பேஜ் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராஃப் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்பைடி ரேஷியோ வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் எல்பைடி ரேஷியோ வந்து நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா எல்பைடி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்றது நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ எல்பைடி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்றது எடுத்திருக்கோம். ஸோ அந்த எல்பைடி ரேஷியோ இந்த கிராஃபில் எல்பைடி ஸோ அந்த எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து எல்பைடி இருக்குது, ஒய் ஆக்சஸ்ல வந்து கேயோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இதில் வந்தோம்னா கர்வ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ வந்தோம்னா இந்த எல்பைடி 1.5க்கு இந்த கர்வ் வந்து எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இன்பிட்வீன் 0 to 0.005 வந்து கட் ஆகுது. ஸோ நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம்னா 0.0025 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ கேயோட வேல்யூ வந்துட்டு இந்த கிராஃப்ல வந்து எடுக்கிறோம். ஸோ கேயோட வேல்யூ வந்து என்ன 0.0025
ஃபார் எல் பை டி இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துன்னா ஸோ கே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ சி வந்து கண்டுபிடிக்கணும். சின்றது வந்துன்னா டயமெட்ரல் கிளியரன்ஸ். ஸோ டயமெட்ரல் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32 வந்து இருக்கும். டயமெட்ரல் கிளியரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்னன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்ல வந்து என்னன்னா ஷாஃப்டோட ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12, 25, 50, 90, 140 இந்த மாதிரி ஷாஃப்டோட ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்ட் நம்மளோட டயமீட்டருக்கு வந்து என்னன்னா we have to take the diametral clearance value. ஓகே. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பி லெஸ் தான் நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா பியோட வேல்யூ வந்துட்டு 15 kgf/cm², விச் இஸ் லெஸ் தென் 35 kgf less than பியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 35 kgf/cm². ஸோ அதனால என்னன்னா இந்த இதை எடுத்துக்கிறேன் நான். ஸோ பி லெஸ் தென் 35 kgf/cm², இந்த இதை எடுத்துக்கிறேன். நமக்கு டயமீட்டர் வந்து என்னன்னா 100 mm. ஸோ பட் இங்கே ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90 தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 140 தான் இருக்குது. ஸோ நம்ம 140ல் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பி லெஸ் தென் 35 kgf/cm². நமக்கு வந்து என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் 140ல வந்து பார்க்குறோம். ஸோ சியோட வேல்யூ வந்துன்னா இன் பிட்வீன் 88 to 125. ஸோ சியோட வேல்யூ வந்து என்னன்னா இன் பிட்வீன் 88 to 125. ஸோ இந்த 88 to 125 மைக்ரான்ஸில் நம்ம வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன வேல்யூ எடுத்திருக்கேன்னா சிஇசி கல்ட்டோ 120 மைக்ரான்ஸ் அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இங்கே வந்து என்னன்னா டயமீட்டர் கிளியரன்ஸ் சியோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸில். ஸோ வந்து என்னன்னா இந்த மைக்ரான்ஸ் வந்து என்னன்னா we have to convert into மீட்டர். ஸோ 120 into 10⁻⁶ மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மீட்டர் வந்து என்னன்னா we have to convert into சென்டிமீட்டர். ஸோ 120 into 10⁻⁶ into 100. ஸோ அப்போ C is equal to 120 into 10⁻⁴ சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த சியோட வேல்யூ தெரியும், கேயோட வேல்யூ தெரியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன இந்த மியூவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மியூ இஸ் equal to 33.25 divided by 10⁻10. ஸோ அடுத்து வந்து என்னன்னா 17 அப்படின்றது வந்து இசட்டோட வேல்யூ, 900 அப்படின்றது வந்து ஸ்பீடு எண்ணு, அடுத்து வந்து பின்றது வந்து என்னன்னா ப்ரெஷரோட வேல்யூ, அடுத்து வந்து என்னன்னா 10 அப்படின்றது வந்துன்னா டயமீட்டரோட வேல்யூ, அடுத்து சி 120 into 10⁻⁴ அப்படின்றது வந்துன்னா சியோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துன்னா கேயோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0025. ஸோ மியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 5.3 into 10⁻⁻3. ஸோ இது வந்து என்ன ஃபோர்த் ஸ்டெப்பு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன ஹீட் ஜென்ரேட்டட் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் ஃபார்முலா வந்து என்னென்னா மியூ இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு வி. ஸோ அதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34ல் ஹீட் ஜென்ரேட்டடோட வேல்யூ வந்து என்ன மியூ இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு வி. வி இஸ் ஈக்குவல் டு வின்றது தான் வெலாசிட்டி. ஸோ வந்து பை இன்ட்டு டி இன்ட்டு n/60. ஸோ ஹீட் ஜென்ரேட்டடுக்கும் ஹீட் டிசிபேட்டடுக்கு மட்டும் என்ன நம்ம வந்து யூனிட் கன்வர்ஷன் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீட் ஜென்ரேட்டரில் நம்ம வந்து என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா நியூட்டன், மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ். ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டட் இந்த ரெண்டில் மட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் கேஜிஎஃப் சென்டிமீட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டரில் மட்டும் நம்ம யூனிட் கன்வர்ஷன் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா நியூட்டன், மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ் அந்த இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வெலாசிட்டியோடது வந்துன்னா பை டி n/60. ஸோ இப்போ டின்றது வந்துன்னா டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். என்னன்றது ஸ்பீடு நமக்கு தெரியும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பை இன்ட்டு நமக்கு வந்து டயாமீட்டர் வந்து என்ன 10 சென்டிமீட்டர். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணோம் 0.1 into 900 divided by 60 போட்டோம்னா நமக்கு வெலாசிட்டியோட வேல்யூ வந்து என்ன 4.7 மீட்டர்/செகண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மியூ ஹச்ஜி இஸ் ஈக்குவல் டு மியூ 5.3 into 10⁻³ அப்படின்றது வந்து என்ன மியூ. ஸோ இது வந்து என்னன்னா டபிள்யூட வேல்யூ. டபிள்யூ வந்து என்னன்னா we have to substitute in terms of நியூட்டனில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து நியூட்டனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூட்டனில் கொடுத்துருக்கறதுனால அதை அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இன்கேஸ் கேஜிஎஃப்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ டபிள்யூட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 20,000 into 4.7. ஸோ 4.7 அப்படின்றது வந்துன்னா வியோட வேல்யூ, வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ அதில் வந்து ஹீட் ஜென்ரேட்டட் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஹீட் ஜென்ரேட்டட் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 498.2 W. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஹீட் டிசிபேட்டட். ஸோ இதோட ஃபார்முலாவும் டேட்டா புக்லேயே வந்து இருக்குது. ஹீட் டிசிபேட்டட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா HD is equal to delta T plus 18 the whole square LD by K. ஸோ அதான் இங்கே நானும் எழுதியிருக்கேன்.
So heat dissipated is equal to delta T plus 18 the whole square L into D divided by K. So delta T அப்படின்றது வந்துன்னா T naught minus TA divided by 2. T naught அப்படின்றது வந்துன்னா operating temperature, TA அப்படின்றது வந்துன்னா ambient temperature. ஓகே, T naught அப்படின்றது வந்துன்னா operating temperature, TA வந்து ambient temperature. நமக்கு வந்து என்ன கொஸ்டின்ல வந்துட்டு டெல்டா டியோட வேல்யூ இங்கே வந்து என்ன டெல்டா டி அப்படின்றது ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா டியோட வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம். சரி, டெல்டா டியோட வேல்யூ எதுனா 10 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு வந்து 5 டிகிரி செல்சியஸ். சரி, டெல்டா டியோட இது வந்து என்ன 5 டிகிரி செல்சியஸ். அதாவது கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்துன்னா T நாட் மைனஸ் TA. ஸோ இதாக வந்துன்னா கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்கிறது 10 டிகிரி செல்சியஸ். ஸோ டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 10/2 போட்டோம்னா நமக்கு வந்து 5 டிகிரி செல்சியஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா கேயோட வேல்யூ. இந்த கேன்றது வந்துன்னா கான்ஸ்டன்ட் 0.434. இந்த கேன்றது வந்துன்னா கான்ஸ்டன்ட். இது வந்து டேட்டா புக்கில் வந்து என்னன்னா இருக்காது. ஸோ நீங்கள் தான் வந்து என்ன நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ கேவோட வேல்யூ என்னன்னா 0.434. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹீட் டிசிபேட்டில் வந்துன்னா 5ன்றது வந்துன்னா டெல்டா டியோட வேல்யூ ப்ளஸ் 18 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் வந்து எல்ன்றது வந்துன்னா லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி டயமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ லென்த் வந்துன்னா 15 சென்டிமீட்டர். அங்கே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.15 மீட்டர். அண்ட் தென் டயமீட்டர் வந்துன்னா 10 சென்டிமீட்டர். அது வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 0.1. அடுத்து கேவோட வேல்யூனா 0.434. ஸோ அதுல இருந்து என்ன ஹீட் டிசிபேட்டட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஹீட் டிசிபேட்டட் வேல்யூ வந்து என்ன 18.28 வாட். ஸோ நமக்கு வந்து ஹீட் ஜென்ரேட்டட் கண்டுபிடிச்சாச்சு, ஹீட் டிசிபேட்டட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த T நாட் அப்படின்றது வந்து என்னன்னா, அதாவது நம்ம கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்துன்னா T நாட் மைனஸ் டியோட வேல்யூ வந்துன்னா 10 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் ஆல்சோ தி மாஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் ரிக்வயர்ட் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன பண்ணுறோம்னா ஹீட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹீட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டோட வேல்யூ வந்து 498.2 வேல்யூ 2ன்ற வேல்யூ வருது. ஹீட் டிசிபேட்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18.28 ஒரு வேல்யூ வந்து வருது. ஸோ ஹீட் ஜென்ரேட்டட் வந்து அதிகமாக இருக்குது compared to that of the heat dissipated. ஸோ அப்போ வந்து ஹீட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ஹீட் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா ஹீட் ஜென்ரேட்டட் மைனஸ் ஹீட் டிசிபேட்டட். அதாவது ஹீட் ஜென்ரேட்டட் மைனஸ் ஹீட் டிசிபேட்டட் வந்து என்ன 498.2 மைனஸ் 18.28. அதில் வந்து ஹீட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஹீட் ஜென்ரேட்டட் அதிகமாக இருக்கனால சின்ஸ் ஹீட் ஜென்ரேட்டட் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் தி ஹீட் டிசிபேட்டட், ஹீட் ஜென்ரேட்டட் வந்து ஹீட் டிசிபேட்டடை விட அதிகமாக இருக்கனால ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட். சரியா? ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ நமக்கு வந்து என்னன்னா அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். calculate also the mass of lubricating oil required for artificial cooling. artificial coolingக்கு வந்து எவ்வளோ artificial coolingக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நமக்கு வந்து தேவை அப்படின்றது. ஏன்னா நமக்கு வந்து ஹீட் ஜென்ரேட்டர் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கூலிங் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆர்டிஃபிஷியல் கூலிங்க்கு எவ்வளோ லூப்ரிகேட்டிங் ஆயில் தேவை அப்படின்றத வந்து என்ன கேட்டிருக்காங்க, மாஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம்லனா Q is equal to M into S into T naught minus TA. Q அப்படின்றது வந்துன்னா amount of heat to be removed by artificial cooling. அதாவது ஹீட் டிஃபரன்ஸ், அதான் ஒன்றும் இல்லை. ஸோ Qன்றது வந்துன்னா amount of heat to be removed by artificial cooling. ஸோ Mன்றது வந்துன்னா mass of lubricating oil. Sன்றது வந்துன்னா specific heat of oil. ஸோ Sன்றது வந்துன்னா specific heat of oil. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில் வந்து என்ன SI10 ஆயிலுக்கு வந்து 1840 to 2100 ஜூல் per கிலோகிராம் per டிகிரி செல்சியஸ். ஸோ என்னன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் தெரியும், நமக்கு வந்து Qவோட வேல்யூ தெரியும். T நாட் மைனஸ் டி அதோட வேல்யூ வந்துன்னா 10 டிகிரி செல்சியஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? Qவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மாஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எஸ்ஸோட வேல்யூ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஸோ 1840 to 2100 இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா எஸ்ஸோட வேல்யூ 2000 எடுத்துக்கிட்டேன். ஸோ 2000 T நாட் மைனஸ் டியோட வேல்யூ வந்துன்னா 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் இருந்தோம்னா மாஸ் ஆஃப் தி லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து கால்குலேட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் தி லூப்ரிகேட்டிங் ஆயில் என்ன வருதுன்னா 0.023 கிலோகிராம் பெர் மினிட். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் அந்த என்ன யூஸ் பண்ண போகிறோம், லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் கூலிங். ஸோ இதான் வந்தோன்னா இந்த சம்மு. ஸோ இந்த சம்மில் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நமக்கு வந்து டேட்டா மோஸ்ட்லி எல்லா டேட்டாவுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதனால டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து என்ன லூப்ரிகேட்டிங் ஆயில் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸோ மேக்ஸிமம் பீரிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க, அடுத்து T0 - TA அதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துன்னா ஜர்னல் டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு L/D ரேஷியோ பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து லென்த் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னா ப்ரெஷர் டெவலப்டு வந்து என்னென்னா ஃபார்முலா வந்து P = W/L × D. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணுற ப்ரெஷர் வந்து என்னன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் தி அலோவபிள் பியரிங் ப்ரெஷர். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃபு. ஸோ நமக்கு வந்து தேர்ட் ஸ்டெப் வந்துன்னா செலெக்ஷன் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டாங்க SI10 அப்படின்றது வந்துட்டு. ஸோ அதனால் டேரெக்டாக எடுத்துட்டோம். இன்கேஸ் லூப்ரிகேஷன் ஆயில் வந்து நம்ம கொடுக்கலன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், Z10/P அது யூஸ் பண்ணி வந்தோம்னா இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். தென் அந்த இசட்டுக்கு வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.41 வந்தோம்னா கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் யூஸ் பண்ணி வந்தோம்னா we have to find out the standard lubricating oil. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் lubricating ஆயிலுக்கு we have to find out the standard absolute viscosity oil. ஸோ இந்த கொஸ்டினில் வந்தோம்னா நமக்கு டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் lubricating ஆயில் வந்து SI10 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் absolute viscosity வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எடுத்துட்டோம். இன்கேஸ் கொடுக்கலன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், Z10/P யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ தென் வந்து என்ன ஃபோர்த்து ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன். இது வந்து என்ன டேட்டா புக்கில் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். ஸோ சின்ற வேல்யூ மட்டும் தெரியாது. சின்றது டயாமெட்ரல் கிளியரன்ஸ், கேன்றது வந்து கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ கே வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் மூலிமா L/D ரேஷியோவுக்கு கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். தென் சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு இருந்தோம்னா சியோட வேல்யூ நம்ம வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டெப் 5 அப்படின்றது வந்துன்னா ஹீட் ஜென்ரேட்டட் ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஹீட் ஜென்ரேட்டட், ஸோ இது திருப்பி சொல்கிறேன், ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டட்க்கு மட்டும் இருந்ததுன்னா யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து என்ன லோடு வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். லென்த் லோடு வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். லென்த்து டயமீட்டர்னா என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்லலாம் இருந்தோம்னா லோடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். லென்த் அண்ட் டயமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் ஃபார் ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஃபார் டிசிபேட்டட்க்கு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து லோடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன்லையும் அண்ட் தென் L&D அதாவது லென்த் அண்ட் டயமீட்டர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஹீட் டிசிபேட்டட் ஃபார்முலா இருந்ததுன்னா அதுவும் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து அப்படின்றது வந்துன்னா T0 - TA. சரியா, ரைசிங் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து என்ன, அப்படின்றது வந்து T0 - TA. ஸோ இந்த அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டெல்டா டி வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதை கால்குலேட் யூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ஹீட் டிசிபேட்டட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் வந்து என்ன பண்ணுறோம்னா ஹீட் டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஹீட் டிஃபரன்ஸ்ன்றது ஹீட் ஜென்ரேட்டட் மைனஸ் ஹீட் டிசிபேட்டட் நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து ஹீட் டிஃபரன்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் ரெக்வயர்ட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் கூலிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா வந்து நமக்கு வந்து Q = M × S × T0 - TA. ஸோ இந்த எம்ன்றது வந்துன்னா மாஸ், எஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில், Qன்றது வந்துன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு பி ரிமூவ்ட் பை ஆர்டிஃபிஷியல் கூலிங். ஸோ இதில் இருந்து வந்தோம்னா மாஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதோட இந்த சம் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்த சம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா a full journal bearing of 50 mm diameter. ஸோ டயமீட்டரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, D அப்படின்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 100 mm லாங், எல்லோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டின்லேயே வந்தோம்னா எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இருந்தோம்னா L/D ரேஷியோ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் ஸோ L/D ரேஷியோ நம்ம டேரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் தென் பீரிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் பீரிங் ப்ரெஷரோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 1.4 Nm². ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்பீட் ஆஃப் தி ஜர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ வந்துன்னா 900 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேஷியோ ஆஃப் ஜர்னல் டயமீட்டர் டு டயமீட்டரல் கிளியரன்ஸ். ஜர்னல் டயமீட்டர்னா D, டயமீட்டரல் கிளியரன்ஸ்னா C. ஸோ அப்போ D/C = 1000. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 சொல்லியிருக்காங்க. ஸோ D/C = 1000 சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சியோட வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, த பீரிங் இஸ் லூப்ரிகேட்டட் வித் ஆயில் ஹூஸ் அப்சல்யூட் விஸ்காசிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். ஸோ அப்போ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் T0 வேல்யூ வந்து 75 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டியோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இசட்டோட வேல்யூ 0.011 கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணோம், யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு சென்டிபாய்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து என்ன சென்டிபாய்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி இசட்டோட வேல்யூ. தென் ரூம் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க 35 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்துன்னா டிசைன் தி பேரிங். Also calculate the mass of the lubricating oil வந்து கேட்டிருக்காங்க. If the difference between the outlet and inlet temperature is outlet and inlet temperature of oil is 10 degree Celsius அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 10 degree Celsius அப்படின்றது வந்துன்னா T0 minus TA ஓட வேல்யூ, அதோட வேல்யூ வந்து என்னன்னா 10 degree Celsius வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்துன்னா டேக் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்ன்றது எஸ்ஸோட ஆயில். ஸோ மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அதோட வேல்யூமே கொடுத்துருக்காங்க 1850 ஜூல் பர் கேஜி பர் டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து என்னன்னா டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங் வந்து முடிஞ்சது. ஸோ இன்கேஸ் இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், ஸோ மெயிலில் வந்து மெயில் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி இதோட நோட்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இருந்தோம்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருந்தோம்னா வாட்ஸ்அப் சேனல் இது வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ